ஹாய் கைஸ், இந்த வீக்கெண்ட் நம்மளுடைய குட்டி வாண்டோட நம்ம குழிப்பணியாரம் செஞ்சுருந்தோம். அந்த vlog பார்க்கலாம் வாங்க. ஹாய் गाइस பணியாரம் செய்ய போறோம். அந்த வீடியோல போலாம். நம்ம இன்னைக்கு பணியாரம் செய்ய போறோம்ல, அதுக்கு நான் மாவு எடுத்துக்க. அது மிக்ஸில ஊத்திடலாம். ஓகே, ஊத்து. ஃபர்ஸ்ட் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். ஓகே, ஏலக்காய் போட்டுக்கலாம். ஓகே. எல்லாமே நெய்ல வறுத்துக்கலாம். வீக்கெண்ட் வந்துருச்சுன்னாவே போதும், சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டு வாண்டையும் கையிலையே பிடிக்க முடியாது. அவங்கள கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து என்கேஜ் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 1/2 hour to 1 hour வந்து நம்மளும் ரிலாக்ஸாக இருக்கலாம், வீடும் எந்த மெஸ்ஸப்பும் ஆகாமல் இருக்கும். பை த வே, இந்த குழிப்பணியாரமில் என்னெல்லாம் சேர்த்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ அடிஷ்னலாக நான் அந்த முந்திரியும் தேங்காவையும் நல்லா கீயில் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு, கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட், அந்த ஸ்வீட்னஸை வந்து எடுத்து கொடுக்குறதுக்காக நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வழக்கம் போல் குழிப்பணியாரக்கல் வச்சுட்டு எல்லா அந்த குழியிலையுமே வந்து நான் நெய் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை ஒரு 3/4 குழி வர அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து அது நல்லா வெந்து ரவுண்டாக வந்து நமக்கு பால் ஷேப்பில் கிடைக்கும். இது ஒரு பர்ஃபெக்டான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுமே கூட. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸை வீக்கெண்ட்ஸ்லலாம் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அதை வந்து எங்கள் வீட்டு வாண்டோட ட்ரை பண்ணுறேன். எத்தனை பேருக்கு குழிப்பணியாரம் பிடிக்கும் அப்படின்னும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ரெசிபி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கீப் சப்போர்ட்டிங். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு வெந்துருச்சான்னு ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள். வெந்துருச்சுன்னா எடுத்துடலாம். நம்ம இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் வந்து ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்த்துருக்கோம். நான் இன்றைக்கி வந்து புளிக்காத தோசை மாவு எடுத்து அதில் தான் வந்து பணியாரம் செஞ்சுருக்கேன். பணியாரம்க்குன்னு தனியாகவுமே மாவு அரைச்சி செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு பாப்பா ஏதாச்சும் ஸ்வீட் வேணும் கேட்டதுனால நான் வந்து வீட்டில் இருந்த இட்லி தோசை மாவு அது வச்சே செஞ்சுட்டேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பாய்.